கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி. ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சொந்த ஜனமாக அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் இந்த வார்த்தையை அவர் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆம், அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று யோவான் 20:25 வசனத்தில் வாசிக்கிறோம். ஷலோம் ஷலோம் என்பதற்கு சமாதான தேவன், நம் சமாதானக்காரனாகிய கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் சமாதானத்தை தரல வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறார். ஆனால் எப்படி சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் தேவ ஜனங்களே? ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பா கிட்ட எங்கள் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேட்டாதானே, பசிச்சாதானே நம்ம சாப்பிட முடியும். அதே போலதான் நம்ம ஏசப்பா கிட்ட கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வசனத்திற்கு ஏற்ப நம் சமாதானக்காரனாகிய தேவன் நமக்கு பலத்தை தருவார் தேவ பிள்ளைகளே, நமக்கு சமாதானத்தை தருவார் தேவ பிள்ளைகளே. என் கற்பனைகளை கவனித்தியானால் நல்லமாயிருக்கும், அப்போது உன் சமாதானம் நதி போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போகவும் இருக்கும் என்று ஏசாயா 48:18 வசனத்துல சொல்லி தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா! உங்களோட வாழ்க்கையில எந்தவித தோல்விகள் இருந்து நீங்க கஷ்டப்படுறீங்களா? இல்ல வியாதியினால சமாதானம் இல்லாம கஷ்டப்படுறீங்களா? பண நெருக்கடியினால கஷ்டப்படுறீங்களா? உபத்திரத்தினால கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கு யாருமே இல்லை, தனிமை என்று கஷ்டப்படுறீங்களா? எதுக்குமே கஷ்டப்படாதீங்க. ஏசப்பா கிட்ட வாங்க. ஏசப்பா நல்லவர், சமாதானத்தை அருளுகிற தேவன். சமாதானத்தை உண்டு பண்ணதான் இந்த உலகத்தில் அவர் ரட்சகராய் உங்களுக்கு சமாதானம் என்று மேய்ப்பர்களை பார்த்து சொன்னார். தேவர்கள் ஜனங்களே, ஆம், அவர் பிறந்த பொழுது அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் சொன்னாரு. ஆம், நம்ம கிட்டையும் அதுதான் சொல்ல வாஞ்சிக்கிறாரு. நாம் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சங்கீதம் 122:7 வசனத்துல சொல்லியிருக்கிறது தேவ பிள்ளைகளே. சமாதானத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டே போவோம். ஆனால் நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா! எபேசியர் 2:14 வசனத்துல எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருக்கிறதரா இரு திரையையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்தார். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் நம்மளுடைய குடும்ப பகைகளையும் நடுசுவராய் இருந்து தகர்த்து சமாதானத்தை உண்டு பண்ணுவார். ஜெபிக்கலாமா? நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா! துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய் நஞ்சோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சமாதானக்காரராய் இருக்கிற தேவன், நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்காய் சுகமாமே என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். கர்த்தர் என் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அப்பா, வாலிப பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. வியாதிஸ்தர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, துக்கத்தோடு கர்த்தாவே அழுகையோடு இருக்கிறவர்களின் கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவரே, ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ரட்சிப்பை தருவீராக. கர்த்தருடைய கரத்துக்குள்ளா எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. Have a blessed day. Bye.